ஹையர் பர்ச்சேஸ் அக்கௌண்டிங்ல ஒரு இம்பார்ட்டன்ட் சம் பார்க்கலாம். இது ஒரு கம்பெனி டீலிங் இன் ரெஃப்ரிஜிரேட்டர் இஸ் செல்லிங் குட்ஸ் ஆன் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம். ஓகேயா? ஸோ ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதாவது வாட் எவர் த ஸ்டாக் இன் ஷாப், ஓகே, அண்ட் வாட் எவர் த ஸ்டாக் வித் கஸ்டமர்ஸ். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் இந்த ஷாப், செகண்ட் வித் கஸ்டமர்ஸ். ஓகேயா? அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், த கம்பெனி மேக்ஸ் எ கிராஸ் ப்ராஃபிட் ஆஃப் 1/3 ஆன் காஸ்ட், காஸ்ட் பிளஸ் 1/3. ஓகேயா? சரி, இந்த சம்ல கீழே ஆன்சர் இருக்கு, ஆனா அதோட முக்கியமான பாயிண்ட்ஸ் எங்க சொல்றேன். சரி, இதுதான் ஷாப்னு வச்சுக்கோங்க, லெஃப்ட்ல இருக்கிறது ஷாப். ஓகேயா? அதுல என்ன கொடுத்துருக்காங்க சம்ல பாத்தீங்கன்னா, ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துட்டாங்க, க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு, சேல்ஸ் இருக்கு. சேல்ஸ்னா பேசிக்கலி சேல்ஸுக்கு பதிலா வாட் இஸ் த கேஷ் ரிசீவ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். ஓகே, அதுல இருந்து நம்ம சேல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம், அது முக்கியம் இல்லை. அப்ப என்ன பெண்டிங் இதுல? இப்ப நீங்க ஒரு நார்மல் ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுறீங்க, ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கு, க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு, சேல்ஸ் இருக்கு. அப்ப என்ன மிஸ்ஸிங்? கரெக்ட், பர்ச்சேஸ் மிஸ்ஸிங். ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தி பர்ச்சேஸ். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேயா? செகண்ட் பாயிண்ட், ஓகே, நெக்ஸ்ட் இந்த பக்கம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஓகே, கஸ்டமர்ஸ்ட ஸ்டாக் இருக்கு, ஆனா என்ன பிரைஸ்ல? அட் ஹையர் பர்ச்சேஸ் பிரைஸ். ஷாப்ல இருந்து கஸ்டமர்ஸ் போகும்போது அட் ஹெச்பி பிரைஸ் போகும். என்ன பிரைஸ் அது? காஸ்ட் பிளஸ் 1/3 ஆன் காஸ்ட் சொல்லிட்டாங்க. ஓகேயா? அப்ப என்ன மீனிங்னா, காஸ்ட் எக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பை 3. கரெக்டா? ஏன்னா 1/3னா எக்ஸ் இன்டு 1/3. ஸோ ஹெச்பி இஸ் ஈக்குவல் டு 4x by 3. ஓகேயா? தென் எக்ஸ் ஈக்குவல் டு நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா காஸ்ட் ஈக்குவல் டு என்ன ஹெச்பி இருக்கோ இன்டூ 3/4. அதுதான் காஸ்ட். ஓகேயா? இது செகண்ட் பாயிண்ட். இந்த ஈக்குவேஷன் போட்டீங்கனாலே நீங்க சம் ஈஸியா போட்டுடலாம். ஓகேயா? இப்போ நீங்க ஆன்சரை பார்க்கலாம். ஓகே, ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கு, ஸ்டாக் அவுட் வித் கஸ்டமர்ஸ் இருக்கு, இன்ஸ்டால்மெண்ட் டியூ இருக்கு. ஓகே, அதே மாதிரி க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துட்டாங்க, இன்ஸ்டால்மெண்ட் டியூ, ஸ்டாக் அட் ஷாப், ஸ்டாக் வித் கஸ்டமர்ஸ். ஓகே, அடுத்த தேர்ட் பாயிண்ட், இப்ப இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்குல்ல, இது காஸ்ட் பிரைஸ்லயும் இருக்கு, அதே மாதிரி எஃப்இ பிரைஸ்லயும் இருக்கு. எது காஸ்ட் பிரைஸ்ல இருக்கு? இந்த ஸ்டாக் அட் ஷாப் வந்து காஸ்ட் பிரைஸ்ல இருக்கு. ஆனால் இந்த ஸ்டாக் வித் கஸ்டமர்ஸ் இருக்கு பாருங்க, இது ஹெச்பி பிரைஸ்ல இருக்கு. அப்ப காஸ்ட்லி ஹெச்பி பிரைஸ்ல நீங்க ஒரு சம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரிப்போர்ட் போட்டீங்கன்னா தப்பா இருக்கும். இட் ஷுட் பி எய்தர் அட் காஸ்ட் ஆர் அட் ஹெச்பி பிரைஸ். ஸோ பெட்டர் டு பி அட் காஸ்ட். ஓகேயா? ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து இதுல என்ன இருக்கோ அந்த மார்ஜின் ரிமூவ் பண்ணிடணும். அதுதான் 240 இன்டூ 1/4. ஓகேயா? அதான் நம்ம பார்த்தோம் இப்ப. அதாவது இங்க ஹெச்பி இன்டூ 3/4. ஓகே, இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 1/4. ஸோ என்ன ஹையர் பர்ச்சேஸ் பிரைஸ் கொடுத்துருவாங்களோ அது இன்டூ 1/4 ரிமூவ் பண்ணிடணும். ஸோ 240,000ல 60,000 ரிமூவ் பண்ணிடணும். அதே மாதிரி 276,000ல இன்டூ 1/4 போட்டீங்கன்னா 69,000 வெளில வந்துடும். ஓகேயா? ஸோ இது ஒரு முக்கியம். பேலன்ஸ் இதுக்கப்புறம் பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கணும், அது ஃப்ரம் த வேரியஸ் ரிப்போர்ட்ஸ். ஓகேயா? இது தனியா இது வந்து இந்த ஒரு வீடியோல என்னால சொல்ல முடியாது. இதோட முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். ஓகேயா? ஸோ இந்த செம்ம நான் யூடியூப்ல டீட்டெயில்டா போடுறேன், அங்கேயும் போய் பாருங்கண்ணே. ஓகே, தேங்க்யூ.